அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவனை தரித்து கொள்ளக்கூடிய குணங்கள் என்ன என்பதை தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கு தேவனை தரித்து கொள்வது எப்படி என்றால், அவரை போல நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் ரோமர் 13வது அதிகாரம் 12, 13, 14வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்: இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். 12வது வசனம் சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகலும் சமீபித்து வந்தது. நாம் அந்தகாரத்தின் ஒளியை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்தகாரத்தின் ஆயுதங்கள் என்ன என்றால், நாம் 13வது வசனம் சொல்லுகிறது, களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். அந்தகாரத்தை தள்ளிவிட்டு, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு, அந்தகாரத்தின் கிரியைகள் என்னவென்றால், களியாட்டு, உலக நிகழ்வுகளிலே பறிகொள்வது, வெறி, பலவித மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பது, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்த்தால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 6 விதமான அந்தகாரத்தின் கிரியைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இங்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியைகள் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அங்கு அந்தகாரத்தின் கிரியைகளை பார்த்தோம். அடுத்து வெளிச்சத்தின் கிரியைகள் இங்கு பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:8. அன்பு பிள்ளைகளே, மேலும் நீதிமொழிகள் 23:20 இப்படி சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு குணத்தை, வல்லமையை நாம் எப்படி பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மதுபான பிரியரையும் மாமிச பிரியரையும் மாமிசத்தின் பெருந்திண்டிக்காரரையும் நீ சேரக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாடக்கூடிய பலவீனங்கள் என்ன, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய குணங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அந்தகாரத்தின் கிரியைகள், மாமிசத்தின் கிரியைகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை என்று அறிவீர்களா?
வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொலைகாரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. யாரெல்லாம் இந்த அந்தகார கிரியைகளை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம். 14வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தின் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். விரோதம், கசப்பான வைராக்கியம், இவைகளை நாம் அந்தகார கிரியைகளுக்கு பவுல் ஒப்பிட்டு பேசுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 13வது அதிகாரம் 14வது வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே மாம்சத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு நாம் ஆவியின் கிரியைகளை, அதாவது வெளிச்சத்தின் கிரியைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இனிமேலும் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராக இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, இனிமேலும் தேவ சமூகத்தில் நாம் எந்த விதத்திலும் மாமிசத்தின் கிரியைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் தேவனுக்கேற்ற ஒரு உடைமைகளிலே நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறது என்பதை நாம் அறிந்து அந்த வார்த்தையின் பலனை நாம் எப்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம் என்பதை யோசித்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் வெளிச்சத்தின் கிரியைகளிலே நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இந்த செய்தியினை ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்தவித கெட்ட மாம்சத்தின் பழக்க வழக்கங்களும் நம்மை விட்டு முற்றிலும் அகன்று நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து உமக்கேற்ற அனுபவங்களை நாங்கள் பெற்று நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவை தரித்து கொள்வது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில் மாமிசத்தின் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விற்று அகல எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்குள் நல்ல சமாதானத்தின் ஜீவிதத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி, அவருடைய வெளிச்சத்தில் நாம் நடப்பதற்கான பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.